ஜனவரி 1ல இருந்து யூபிஐ ஐடியில டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் யூஸ் பண்ண முடியாது, யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜனவரி 1ல இருந்து யூபிஐ ஐடியில டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் தான். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யார் வெளியிட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா என்பிசிஐ, அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்ற நிறுவனத்தை தான் வெளியிட்டிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் தான். பெரும்பாலுமே நிறைய பேங்க்லயும் பிரைவேட் செக்டர்லயும் யூபிஐ டிரான்சாக்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜிபே, போன்பே, பேடிஎம் அப்படின்ற இந்த 3 ஆப் தான் ரொம்ப பிரபலமா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில என்பிசிஐ, அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில யூபிஐ ஐடி மட்டும் தான் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ரீசெண்ட் 1 இயர் யூபிஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணாத ஐடி தான் நீக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதே போல யூஸ் பண்ணாம இருக்கிற மொபைல் நம்பர் கூட லிங்க்ல இருக்கிற யூபிஐ ஐடியை பிளாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. யாரோட மொபைல் நம்பர்ல யூபிஐ ஐடி கூட லிங்க் பண்ணி அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்களோ முதல்ல போயிட்டு மொபைல் நம்பர் மாத்துங்க. சோ திடீர்னு என்பிசிஐ எடுத்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.